எல்லோருக்கும் வணக்கம். இது 19th டே 19th குர்த்தி. இது குர்த்தி மட்டும் இல்ல. இதோட ஒரு 2 பேண்ட்டும் உங்களுக்கு நார்மல் பேண்ட் தான். பட் சில்க் டைப் ஆஃப் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த குர்த்தி பார்த்துடலாம். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் கலர் தெரியுதுங்களா? பிங்க் வித் காம்பினேஷன்ஸ் ஆஃப் நேவி ப்ளூ. அதுதானே எப்போவுமே அந்த காம்பினேஷன். இந்த பிங்க்குக்கும் இந்த சில்கில் வந்து இந்த நேவி ப்ளூக்கும் நல்ல காம்பினேஷன்ஸ். நெக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட் நெக் மாதிரி க்ளோஸ்டாக தாங்க வருது. நான் எக்ஸல் எடுத்திருக்கேன். ஏன்னா இது சில்க்கு, பியோர் சில்க்கு. ஸோ அதனால் நான் ஒரு சைஸ் பெருசாக எடுத்திருக்கேன். எல்லுன்னா எக்ஸல் எடுத்துங்க. உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் பிக்கராக எடுத்துக்கோங்க. இந்த பட்டன் பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த இதில் வந்து ஆக்சுவலாக வந்து 3 பட்டன் இருந்தது. நான் ஒரு அயனிங் கொடுக்க சொல்ல நான் 2 முறை இதை வாஷ் பண்ணிவிட்டேன். அயனிங் கொடுக்க சொல்ல ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே 3 பட்டன்ஸ் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் அந்த ஃபேப்ரிக் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆகிடுங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த பார்டரில் வந்தது இல்லைங்களா, அதோட இந்த இதுவை நெக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கிளாத்துங்க. இது கிளாத்துக்காக மட்டும்தான் நான் எடுத்தேன். நான் பார்க்க சொல்ல எனக்கு தெரியல, எடுத்து பார்க்கலாம் ஒரு ஐடியாவுக்கு தான் எடுத்தேன். பியோர் சில்க். நீங்கள் வந்து பட்டு சாரீலாம் நம்ம வியர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பட்டு சாரீ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு பியோருங்க. நல்ல ஷைனிங்கு. நல்லா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு என்ன இது சிம்பிளாக இருக்குது, இதை போய் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகலான்றாங்கன்னு. ரொம்ப அந்த கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டுங்க. ரொம்ப டெலிகேட்டாக தெரியுதுங்களா, அந்த டபுள் கலர் உங்களுக்கு நல்ல பியோர் சில்க்குங்க. இந்த மாதிரி நான் குர்த்தி வந்து நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்து. பார்டர் பாருங்கள், உங்களுக்கு நேவி ப்ளூ பேட்டர்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிள் அண்ட் டீசன்ட் லுக்குன்னு சொல்லுவேன். அதுவும் இந்த மாதிரி கிளாத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். ஒரு டவுட்டில் எடுத்தேன், ரொம்ப ஹார்டாக இருக்குமோ இல்லை பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, நம்ம வாங்கிட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவு. உங்களுக்கு அந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் கொடுக்காம நீட்டாக டீசெண்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரில் கார்னர்லேருந்து நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் பெஸ்ட் பார்ட். ஏன்னா கண்டிப்பாக சில்க்னா நமக்கு சம்மர் டைமில் உங்களுக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது வந்து உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட்ங்க. லைனிங் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இந்த ஜாக்கெட் நமக்கு லைனிங் எடுப்போம் பாருங்கள், அதை தான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பட்ஜெட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த கிளாத்துக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் எடுக்கலாம். நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன். இதுக்கு வந்து நான் என்னென்னா, ட்ரை வாஷ் மாதிரி நீங்கள் பட்டு சாரீ எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். நான் நார்மல் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணேன், ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் அயனிங். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அயனிங் நீங்களே பண்ணுறீங்கன்னா மைல்டாக பண்ணுங்கள். ஏன்னா அயனிங் வந்து ரொம்ப ஹையாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த கிளாத்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. சில்க்கு, பியோர் சில்க்கு. ஸோ அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிடும், சுருங்கிடும். உங்களுக்கு அப்படியே துணி வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப உங்களுக்கு அயனிங் பண்ண தெரிஞ்சால் ரொம்ப மைல்டாக வச்சுட்டு பண்ணுங்கள். பெஸ்ட்டு நீங்கள் இந்த குர்த்தி மட்டும் வெளியே கொடுத்து அயனிங் பண்ணிங்கங்க. நிஜமாக இது ஒரு பியோர் சில்க்குங்க. அதனால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் கிளாத்து. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது வந்து நான் மீஷோவில் தாங்க பிக் பண்ணேன். மீஷோவில் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். இது எந்த ஒரு வேறு பேட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை கிளாத்து நல்லா இருக்காது மீஷோவில் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மீஷோவில் நான் இந்த குர்த்தியை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரேட் பார்த்திங்கன்னா 467க்கு போயிட்டுருக்கு. ஆன்லைனில் எடுத்திங்கன்னா இன்னும் 25-30 ருபீஸ் லெஸ் ஆகுது. நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் மாதிரி போடுவாங்க மீஷோவில். எப்போவுமே ஆஃபர்ஸ் வரும்ல. இப்போது விநாயகர் சதுர்த்தி வருது, அந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் ஆஃபர்ஸ் டைமில் எடுத்திங்கன்னா இன்னுமே 380 370. அதுக்கு 380 370லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்த்து, மிஸ்ஸே பண்ணாதீங்க, எடுத்துடுங்க. இந்த கலர் எனக்கு பிடிச்சதுனால எடுத்தேன். இதில் இன்னும் ஒரு 4 கலர் இருக்குங்க.
ஆரஞ்ச் அண்ட் மெரூன் மாதிரி அந்த சம்திங். ஏன்னா இது டபுள் கலர் இருக்கும். ஏன்னா இது சில்க்குன்றதுனால கலர் உங்களுக்கு இது நல்ல பிங்க்கு நான் மென்ஷன் பண்ணிட முடியும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கலர் நல்லா மிக்ஸ்டு மாதிரி வருது. அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே எடுத்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி குர்த்திலாம் வந்து இந்த கிளாத்தில் கிடைக்குமான்றது டவுட் தான். அதனால் கண்டிப்பாக எடுத்துடுங்க. நம்ம அடுத்து வந்து பேண்ட் பார்க்கலாங்க. பேண்ட்டும் வந்து சில்க் தாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த சில்க் மாதிரி இருக்கிறதுனால இந்த குர்த்தியோட நான் உங்களுக்கு இதை போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா கோல்டு அண்டு க்ரீம் கலர் தெரியுதுங்களா? கோல்டு அண்ட் க்ரீம் கலர். இது கிளாத் வந்து பார்த்திங்கன்னா குர்த்தி அளவுக்கு சாஃப்ட் இல்லை, கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ்டு சில்க்கும் பாலிஸ்டரும் மிக்ஸ்டு பண்ண மாதிரி தான் கிளாத் இருக்குது. இது வந்து எலாஸ்டிகேட்டட். உங்களுக்கு இந்த வேஸ்ட் பேண்ட் வந்து தெரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் வந்து பேக்கெட்ஸ் இருக்குது. நல்ல பேக்கெட் வந்து நீங்கள் ஒரு மொபைல் வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீனஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல கோல்டு கலருங்க. இன்னொரு க்யூட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியர்ல் பட்டன் தாங்க. ஒரு 8 அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னுக்காக மட்டுமே நான் இதை ரொம்ப நாளாக நான் வந்து விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து, க்யூட்டாக இருந்து பார்க்குறதுக்கு. இன்னும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளம்ஸியாக இருந்தது. இது கொஞ்சம் நல்லா டீசென்ட் லுக்காக இருந்தது. இந்த பியர்ல் வந்து வந்துருமா அப்படின்றது, ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஏன் சொல்கிறேன்னா இங்கே தெரியுதுங்களா? இது வந்து ஒரு பட்டன் மாதிரிங்க. அப்படியே உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ரிமூவ் ஆகணும், வேஸ்ட் ஆகிடும், இது வந்து சும்மா கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. இதே மாதிரி ஷாலில் கூடலாம் வருதுங்க. அந்த பியர்ல் போகவே போகாது. நான் ஆல்ரெடி ஷாலும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. நார்மல் பேண்ட் டைப் தான், நல்ல ஃப்ரீயாக இருக்கும். இது கோல்டு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் மாதிரி உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியுதுங்களா? நல்ல ஷைனிங் ஆகுது பாருங்கள். கிளாத் வந்து நல்ல கலருங்க. நீங்கள் இந்த கோல்டு இந்த க்ரீம் கலர் இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த குர்த்தி வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுவுமே பேக்கெட்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரே கேட்லாக் தான் உங்களுக்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் இதுவுமே பியர்ல் பேட்டர்ன் தான் உங்களுக்கு. இந்த டிசைனுக்காக மட்டுமே நான் எடுத்தேங்க. ஏன்னா நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது. அதனால் இன்னொன்னையும் பிக் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு தான் எடுத்தேன், எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலான்னு. அப்புறம் இதுவுமே கொஞ்சம் சில்வர் கலர் மாதிரி தெரிஞ்சுது. பட் ரொம்ப சில்வர் கலர் மாதிரி, ஆனால் அந்த மாதிரியே இருக்குது உங்களுக்கு. ஒயிட் வித் சில்வர் காம்பினேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லா குர்த்தியோடுமே மேட்ச் பண்ணுற அளவுக்கு தான். இது ரெண்டுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கலர் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க. இதுவுமே நான் மீஷோவில் தான் எடுத்தேன். கேரண்டீடாக. அண்ட் பார்த்தீங்கன்னா லைனிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது கொஞ்சம் கிளாத் வந்து ஹார்டாக இருக்குன்னு. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் இருக்குது. ரெண்டுமே பாருங்கள், லைனிங் இருக்குது. லைனிங்கோடு இந்த ப்ரைஸ்க்கு லைனிங் வந்து ரொம்ப நல்ல சாஃப்ட்டு. அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உள்ளே வந்து. ஸோ இரிட்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தாங்க. இதில் ஒரு 5 டைப் ஆஃப் கலர் இருக்குது பேண்ட்டு. கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 382ங்க. இந்த க்ரீம் கலர் பார்த்தீங்கன்னா 367. அதில் இருக்கிற மற்ற எல்லாமே 367 தான். கோல்டு மட்டும்தான் 382. அது கலருக்காக அப்படி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு சில்வர் கலரில் ஒரு பேண்ட் வேணும், இல்லை இந்த மாதிரி கோல்டன் கலரில் வேணும், அதுவும் வந்து சில்க் பேட்டர்னில் வேணும், ஷைனிங்காக வேணும், ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பிக் பண்ணலாம். நோ டவுட் அபவுட் தட். கிளாத்தோ இல்லை டிசைனோ அந்த இதுவோ நல்லா இருக்குங்க. நான் கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணுவேன். உடனே நீங்கள் எடுத்துருங்க. நிஜமாக இதில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் பார்த்தப்ப ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக போயிட்டுருந்தது. 500 550லாம் போயிட்டுருந்தது. அப்புறம் நான் மீஷோவில் பார்த்தப்ப எனக்கு கம்மியாக கிடச்சிது. ஸோ டிலே பண்ணாமல் கண்டிப்பாக உடனே பிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 3மே என்னோடய ஃபேவரேட்டுங்க. ரொம்ப லைக் பண்ணி எடுத்தது. கண்டிப்பாக இது 3மே கேரண்டி. நீங்கள் எந்த டவுட்டும் இல்லாமல் பிக் பண்ணிடலாம். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் குர்த்தியோட மீட் பண்ணுறேன். பாய்.